அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழ சிப்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பலாப்பழம் வெட்டிட்டு அதில் உள்ள சுளைகளை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் நிறைய எடுத்திருக்கேன். இதோட பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம பலாப்பழம் பழுத்திருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா முத்தின ஸ்டேஜில் இருக்கணும், ஆனால் பழுத்திருக்கக்கூடாது. நீங்கள் உள்ள தொளிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கொட்டையோட மேலே இருக்க தோல் இந்த மாதிரி கட்டாகி வரும். இதுவே பழுத்து இருந்ததுன்னா அது அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா முத்தின ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கணும். பிரிக்கிற போது ஈஸியாகவே பிரிஞ்சு வரும். நல்லா முழுசாக இருக்க பழம் எடுத்து இந்த மாதிரி அமுத்துனீங்க அப்படின்னா உடஞ்சிரும். பிரிச்சுட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துடலாம். இந்த விதையோட மேல் பாகத்தில் இருக்கிற அந்த தண்டு மாதிரி இருக்கிறதும் வேண்டாம். அதுவும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்மளுக்கு அந்த சொலையோட பகுதிக்கு மட்டும் போதும். நான் ஒரு பாத்திரம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இனி நாம் இதை சிப்ஸுக்கு தகுந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். கட்டா போர்டில் ஒரு 2-3 பீசஸாக எடுத்து வச்சுட்டு ஈவன் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வரும். கொஞ்சம் பெருசும் சிறுசுமாக வெட்டிட்டீங்க அப்படின்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு சிலது கருகிடும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா பழங்களையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பழமெல்லாம் கட் பண்ணியாச்சு. சைட்லேயும் ஆயில் ஹீட்டாக விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுதான்னு பார்க்குறதுக்காக ஒரே ஒரு பீஸ் மட்டும் போடலாம். இப்போ பாருங்கள், உடனே நிறைய பபிள்ஸ் வருது. இது மாதிரி வந்துடுதுன்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இனி ஒரு 2 கை நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். பொரிக்கிறதுக்கு எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதில் அரைவாசிக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பலாப்பழம் போட்ட உடனே நல்லா பபிள்ஸ் வரும். அப்போ எண்ணெய் பொங்கிடும். அதனால ஆயில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணினோடனே ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை கலந்து கொடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஓரளவுக்கு நுரை அடங்கினதும், அதாவது பபிள்ஸோட அளவு கம்மியானதும் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வாட்டருக்கு 2 ஸ்பூன் சால்ட்டை தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே பலாப்பழத்தோட மேலே ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பழத்தோட மேலேயும் அந்த சால்ட் வாட்டர் படுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக போயிடும். அதனால அளவாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், பலாப்பழம் வெந்து அப்படியே கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சுன்னா போதும். நீங்கள் வெந்து வந்ததும் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ பாருங்கள், நான் தட்டும்போது எப்படி சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்ப் சவுண்டு வரும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கிறிஸ்ப் சவுண்டு வரும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா பலாப்பழம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இனி இதை எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு அடசல் வேக ஒரு 15 நிமிஷம் பிடிக்கும். இதே மாதிரி நான் மீதமுள்ள பலாப்பழங்களையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இது மாதிரி வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் கடையில் வாங்கி கொடுக்கல, வீட்லேயே செஞ்சதுங்கிற திருப்தி இருக்கும். அதே மாதிரி இது சாப்பிட நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருந்துச்சு. சவுண்டு பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.